ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 10 நாள் குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சு. வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்க அடிக்கடி கடையில் போய் மிட்டாய் வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடிக்கடி வெளியில் போய் கடையில் நம்ம குழந்தைங்க மிட்டாய் வாங்கி சாப்பிடாம வீட்டிலே நல்ல பாரம்பரியமான மிட்டாய் வீட்டிலே செஞ்சு கொடுத்துர்லாங்க. அதுவும் வீட்டில் இருக்கிற எளிமையான 3 பொருள் தான். வெறும் 50 ரூபாய் செலவில் சூப்பரான மிட்டாய் ரெடி பண்ணிடலாங்க. வாங்க எப்படி பண்ணி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்மளோட சுகம் ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து 33 சிறுதானியங்கள் சேர்த்து ஹெல்த் மிக்ஸ் சத்துமா ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். மில்லட் அட்டாமா சப்பாத்திமா உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியுது வாட்ஸ்அப் நம்பர் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. மிட்டாய் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டீ கப் எடுத்துட்டுக்கிறேங்க. இந்த டீ கப்பில் செய்யும்போது நம்மளால் ஈஸியாக பார்த்திங்கன்னா அன்மோல்ட் ஆகி வரும். அதனால் நான் டீ கப் எடுத்திருக்கேன். இந்த டீ கப்பில் நெய்யோ எண்ணெயோ நம்ம லைட்டாக தடவிக்கலாங்க. நான் ஒவ்வொரு டீ கப்லேயும் பார்த்திங்கன்னா நெய் தடவிக்கிறேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற சாதாரண சில்வர் டம்ளரில் செய்யலாம், சில்வர் கிண்ணத்தில் செய்யலாங்க. அந்த மாதிரி கிண்ணத்தில் செய்யும்போது ஈஸியாக அன்மோல்ட் ஆகியும் வரும். நான் 4 கப்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா நெய் தடவிட்டேன். நெய் தடவினதுக்கப்புறம் இது டெக்கரேஷனுக்காண்டி கொஞ்சமாக பாதாமும் பிஸ்தாமும் நான் சேர்த்துட்டுக்கிறேங்க. உங்களுக்கு விருப்பமானால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாங்க. பாதாம் பிஸ்தாம் இல்லாமையே இந்த மிட்டாய் செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ 4 கப்லேயும் பாதாம் பிஸ்தா பார்த்திங்கன்னா நல்லா டெக்கரேஷனுக்காண்டி நான் ஃபில் பண்ணிட்டேன். நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு முன்னாடி, மிட்டாய் செய்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி டீ கப்பில் நம்ம டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மிட்டாய் செஞ்சுட்டு கீழே இறக்குனோடனே அது சீக்கிரமே பார்த்திங்கன்னா கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்லேயே இந்த மாதிரி நம்ம டீ கப்பில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மிட்டாய் செய்கிறதுக்கு இப்போ மாவு எடுத்துக்கலாம். வெறும் 2 மாவு தாங்க. பால் பவுட்ரு எடுத்துருக்குறேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த பால் பவுட்ருனாலும் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு பால் பவுட்ரு எடுத்துகிட்டு 4 ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்துருக்குறேங்க. இந்த 2 இன்க்ரீடியன்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டுக்கு சர்க்கரை. இதை வச்சு நம்ம ஈஸியாக இந்த மிட்டாய் செஞ்சிடலாங்க. கடைகளில் பார்த்திங்கன்னா அதிக அளவுகளாக கொடுத்து வாங்காமல் வீட்டிலையே வெறும் 50 ரூபாய் செலவில் சிம்பிளாக மிட்டாய் ரெடி பண்ணிடலாங்க. இப்போ 4 ஸ்பூன் அளவு நான் மைதா மாவு எடுத்துக்கிறேங்க. ரெண்டையுமே பார்த்திங்கன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் பவுடரையும் மைதா மாவையும் கொஞ்சம் லைட்டாக 2 கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம மிட்டாய் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. மிட்டாய் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன். இந்த பாத்திரத்தில் நான் கிட்டத்தட்ட 1.5 கப் அளவு வரை நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா மிட்டாய்னாலே ஸ்வீட்டு கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் அந்த மிட்டாயோட டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் 1.5 கப் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரை நான் நெய் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் நெய்க்கு பதிலாக டால்டா சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம வீட்டிலே செய்யும்போது நல்லா ஹெல்த்தியாக நெய்யை ஊற்றி நம்ம செஞ்சுக்கலாங்க. இப்போ சர்க்கரையோட நெய் சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் தேன் அந்த சர்க்கரையை வந்து கேரமலைஸ் பண்ணால், அந்த சுகரை கேரமலைஸ் பண்ணால் என்ன கலர் வருமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரையும் நெய்யும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம நெய் சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கும் போதே பார்த்திங்கன்னா சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி ஒரு லைட்டு எல்லோ கலரில் வந்திருக்கு. இன்னொரு 5 நிமிஷம் கழித்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கும்போது இப்போ லைட்டான ஒரு தேன் கலர் வந்திருக்கு பாருங்கள். சர்க்கரை கரிஞ்சிடக்கூடாது, அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இந்த மிட்டாய்க்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய மிட்டாய் பார்த்திங்கன்னா நல்லா கேரமலைஸ் கலரில் நல்லா டார்க் கலரில் இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வர வரைக்கும் இந்த சர்க்கரை கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிட்டாய் கலர் நம்மளுக்கு வரணும். அந்த மிட்டாய் கலர் வர்ற வரைக்கும் அடுப்பை பார்த்திங்கன்னா நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் சர்க்கரையும் கரைஞ்சிடக்கூடாது, அதையும் கவனமாக பார்த்து இப்போ நம்ம தேன் கலர் நல்லா டார்க் மிட்டாய் கலர் வர்ற வரைக்கும் சிம்மில் வச்சு நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா டார்க் நல்லா கேரமலைஸ் கலர் நம்மளுக்கு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா பால் பவுடரையும் மைதா மாவையும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட்டி விழாத மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. சீக்கிரமே பார்த்திங்கன்னா கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த டீ டம்ளரில் ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா தெரியும் கட்டி இல்லாமல் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம 4 டம்ளர்லையுமே ஃபில் பண்ணிடலாங்க மிட்டாயை. டம்ளர் நிறைய இந்த மாவை ஊற்றிடக்கூடாது.
டம்ளர் நிறைய ஊற்றிட்டிங்கன்னா இந்த மிட்டாய் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகி ரொம்ப கட்டியாயிடும். அதனால் டம்ளர் நிறையா ஊற்றாதீங்க. ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் வர மட்டும் இந்த டீ டம்ளரில் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். நான் பேலன்ஸ் இருந்த சாக்லேட் மாவை பார்த்திங்கன்னா சின்ன கிண்ணத்துலேயே நெய் தடவி நான் ஊற்றி வச்சுடுக்குறேங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக அன்மோல்ட் ஆகி வந்துருச்சுங்க. இந்த மாதிரி பேப்பர் கப்பில் தான் கட்டாயம் செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த குட்டி குட்டி கிண்ணத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி கிண்ணத்தில் நெய் தடவிட்டு நீங்கள் ஈஸியாக பார்த்திங்கன்னா இந்த மிட்டாய் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த கிண்ணத்தில் ஊற்றின மிட்டாயை எடுக்கும்போது கொஞ்சம் ஷார்ப்பான பகுதி ஸ்பூனு இல்லைன்னா நைஃப் வச்சு நீங்கள் நெம்பி எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். எடுக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். அப்படி எடுக்க முடியாட்டி தலையிலாக்க கவிழ்த்தி ஒரு தட்டு தட்டினீங்கன்னா போதுங்க, சில்வர் கிண்ணத்தில் இருக்குது ஈஸியாக அன்மோல்ட் ஆகி வந்துடும். இப்போ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா டேப் பண்ணி விட்டதுக்கப்புறம் 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஆறணும். சீக்கிரமே இது இறுகிடும். அதனால் நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க, வெளியில் இருந்தாலே போதும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ டம்ளரை நம்ம கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம எடுத்துக்கலாங்க. அதே சமயத்தில் நான் கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருந்த மிட்டாயுமே பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக கத்தி வச்சு நான் நெம்பி எடுத்துக்கிட்டேன். ஈஸியாக நெம்பி வந்துருச்சு பாருங்கள். நான் வீடியோக்காண்டி கொஞ்சம் அழகாக சூப்பராக வரணுங்கிறதுக்காண்டி டீ கப்பில் நான் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி கிண்ணத்துலேயே பார்த்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் வீட்டில் நல்லா ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு மிட்டாய் செஞ்சு கொடுத்துடலாம். இந்த மிட்டாய் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிட்டாய் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நேரம் சப்பி சாப்பிடக்கூடியது மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் கல்கோனா மிட்டாய் மாதிரி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், பாரம்பரியமான மிட்டாய். இந்த மிட்டாயை வெறும் சிம்பிளான 50 ரூபாய் செலவில் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மிட்டாய் ரெசிபி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.